நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். உலகத்தில் மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய வாரன் பஃபெட்டு, பின்ன மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸு, பின்ன அவரோட ஃப்ரெண்டு, இந்த 3 பேருமா ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவங்கள்ட்ட கொஷின் கேட்கப்படுது. என்னென்னா, நீங்கள் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னான்னு 3 பேரும் இமிடியேட்டாக சொன்ன இது என்னென்னா, பதில் என்னென்னா ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது ஒருத்தனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு திங்கிங் பேட்டர்னில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கிறத யோசிக்கணும். மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணக்கூடிய திங்கிங் தான். திங்கிங் 2 விதமான திங்கிங் இருக்குது. ஒன்று ஸ்லோ திங்கிங், இன்னொன்று ஃபாஸ்ட் திங்கிங். எப்போ ஸ்லோ திங்கிங் பண்ணணும், எப்போ ஃபாஸ்ட் திங்கிங் பண்ணணும்னு யார் கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறாங்க. இது பிரெயின் ட்ரேசியோட ஒரு ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸ்லோ திங்கிங் எப்போ பண்ணணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன், என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணணுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இல்லை, நான் ஒரு காரை ஒரு இடத்துல கொண்டு போய் பார்க் பண்ண போகிறேன், அப்போ இங்கே பார்க் பண்ணவா இல்லை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ண, இதில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to take a decision on fast thinking. ஸ்லோ திங்கிங் எங்கே பண்ணணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் என்னுடைய கான்சிக்வன்ஸை, என்னுடைய லைஃப்பில் கான்சிக்வன்சஸ் ஒரு பெரிய அளவுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, அந்த சமயங்களில் நான் ஸ்லோ திங்கிங் பண்ணணும். அந்த சமயங்களில் தான் பெரும்பாலான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள், பெரும்பாலான சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் லைஃப்பில் ஆனவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிடேட் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பெரிய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கும், எல்லோரும் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க, பெரிய வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதை பற்றியும் கமெண்டே கொடுக்க மாட்டாங்க, அமைதியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ வேர் யூ நீட் டு டேக் அ பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் எடுக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அது இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது நான் ஒருத்தர் ஹையர் பண்ண போகிறேன், இல்லை எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயை ஏதோ ஒரு எமோஷனல் டெசிஷனில் ஃபயர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டெசிஷன் இருக்குது இல்லையா, அது பெரிய இம்பேக்ட்ஃபுல் டெசிஷன் ஃபார் த பிஸ்னஸ். அப்போ நம்மளுக்கு இதை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுனால் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் நம்ம ஸ்லோ திங்கிங்கை ஃபாலோ பண்ணணும். நிதானம், அதாவது அந்த முடிவு பெரிய அளவில் என்னை பாதிக்காது. நான் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே பார்க்கறதுக்கு பெரிய அளவுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. இல்லை பஃபேல சாப்பிட போகும்போது பிளேட்டில் இப்போ எடுக்கவா வேண்டாமா, இது இப்போ சாப்பிடமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறதுல பெரிய அளவுக்கு நான் ஸ்லோவாக திங்க் பண்ண வேண்டியதில்லை. அப்போ வி ஹாவ் டு கோ ஃபார் ஃபாஸ்ட் திங்கிங். ஸோ ஃபோக்கஸ், நம்ம என்ன ஒரு காரியத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்துலனா, அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்லோ திங்கிங் பண்ணுறோமா ஃபாஸ்ட் திங்கிங் பண்ணுறோமாங்கிறத சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நாம் சக்ஸஸ் ஆக போகிறோமா ஃபெயிலியர் ஆக போகிறோமாங்கிறது இருக்குது. இந்த ஸ்லோ திங்கிங், ஃபாஸ்ட் திங்கிங், இல்லை ஹவு டு திங்க் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய புக்கு இருக்குது. இது அந்த புக்கோட ஆத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரெண்டாவதாக இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும். இந்த வாரத்திற்கான கோட், மிக முக்கியமான விஷயங்கள் முக்கியமற்ற விஷயங்களின் தயவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, கதை என்பவர் சொன்னது. இன்னொரு காணொலியில் வேற ஒரு டாப்பிக்கோட என்னுடைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்புடன் ரியாஸ்.